Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். தேர்தல் பிற்போடப்பட்டால் ஜனாதிபதி ரணில் தலைமையிலான அரசை மக்கள் விரட்டுவர் என்று சுமந்திரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள் என்பதற்காக மீண்டும் சட்டமூலம் ஒன்றை கொண்டுவர தேவையில்லை. ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள அமைச்சரவை பத்திரம் சட்டமாவதற்கு முன்னரே அவர் படுதோல்வி அடைவார் என்று கூறுகிறார் அனுர திசாநாயக்க. வெலிக்கடை மற்றும் மெகசின் சிறைகளுக்கு விஜயம் செய்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தமிழ் அரசியல் கைதிகளை நேரில் பார்வையிட்டுள்ளார். கிருணிகாவின் பிணை கோரிக்கைக்கு ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள ரயில் ஊழியர்கள் சேவையிலிருந்து விலகிச் சென்றதாக கருதி தபால் மூலம் பிரத்யேக கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் காலை செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். ஜனாதிபதி தேர்தல் அக்டோபர் 17 முன்னர் நடத்தியாக வேண்டும். அதுதான் அரசியலமைப்பு ஏற்பாடாகும். ஏதேனும் வகையில் அதை குழப்பி தேர்தலை பிற்போட முயற்சித்தால் ஜனாதிபதியையும் அரசாங்கத்தையும் மக்கள் விரட்டி அடிப்பார்கள் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் விடயம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் இன்று பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த ஒத்திவைப்பு வேளை பிரேரணையின் மீது உரையாற்றும் போதே சுமந்திரன் இவ்வாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள் என்பது அரசியலமைப்பிலும் தெளிவாக உள்ளது. அதை இப்போது உயர் நீதிமன்றமும் தெளிவுபடுத்திவிட்டது என்றும் அவர் கூறினார். ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை 6 வருடங்களுக்கு மேல் நீடிப்பதாயின் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று அரசியலமைப்பின் 83வது A பிரிவு இவ்விடயங்களில் சம்பந்தப்பட்டது அல்ல. அதை மாற்றி அமைக்க வேண்டிய தேவையும் இல்லை என்றும் அவர் கூறினார். அரசியலமைப்பு பதவிக்காலத்தை மாற்றி அமைப்பதாயின் அதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு தேவை என்ற கருத்து இருந்ததாலேயே 19வது திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது அதை மாற்றாமல் அப்படியே விடுகின்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது. அப்போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்காவின் இணக்கத்தோடு தான் அப்படியே அதை விட்டுவிட முடிவு எடுக்கப்பட்டது. அதனால் சர்ச்சைகளோ குழப்பங்களோ ஏதுமில்லை. ஏற்கனவே ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள் தான் என்பது திட்டவட்டமாக தீர்மானிக்கப்பட்ட விடயம் என்றும் அவர் கூறினார். அரசியலமைப்பில் 83A பிரிவு இருப்பதால் எந்த குழப்பமும் புதிதாக வந்துவிடாது. ஆனால் இந்த பிரிவுக்கு திருத்தம் கொண்டு வருகின்றோம் என்று குழப்பத்தை ஏற்படுத்த ஜனாதிபதியின் தரப்பு முயலுகின்றனர் என்றும் அவர் கூறினார். குறித்த பிரிவை திருத்த சர்வஜன வாக்கெடுப்பு என்ற நிலைப்பாடு வருமானால் அதை காட்டி தம்முடைய பதவிக்காலம் 5 வருடங்கள் தானா என்பதை ஒட்டிய சர்ச்சையை கிளப்பலாம் என்று ஜனாதிபதி எண்ணுகிறார் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள் என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினால் அது அரசியலமைப்பின் ஒரு பகுதியாகும். அதனால் ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள் என்பதற்காக மீண்டும் சட்டமூலம் ஒன்றை கொண்டு வர தேவையில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி பிரதம கொரோடாவுமான லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் உரிய காலத்தில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பான சபை ஒத்திவைப்பு பிரேரணையை வழிமொழிந்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற ஜனாதிபதி பதவிக்காலம் 5 வருடங்கள் என்று உயர் நீதிமன்றம் 3 தடவைகள் உறுதிப்படுத்தி இருக்கிறது. அதனால் ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர் கூறினார். அமெரிக்காவின் அரசியலமைப்பு 250 வருடங்கள் பழமை வாய்ந்தது. ஆனால் அந்த அரசியலமைப்பை 350 தடவைகள் அமெரிக்காவின் உயர் நீதிமன்றம் வியாக்கியானம் செய்துள்ளது அவர் சுட்டிக்காட்டினார். அந்த வியாக்கியானம் எதுவும் அரசியலமைப்பில் உள்வாங்கியதில்லை. ஏனெனில் அமெரிக்க உயர் நீதிமன்றம் வழங்கிய வியாக்கியானம் அந்த நாட்டின் அரசியலமைப்பின் ஒரு பகுதியாகவே கருதப்படுகிறது. பெரிய பிரித்தானியாவில் அரசியலமைப்பு இல்லை. சம்பிரதாயமும் வழக்கு தீர்ப்புக்களுமே அந்த நாட்டின் அரசியலமைப்பு என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசியலமைப்பு தொடர்பில் ரணில், வஜிர, ரங்கே பண்டார ஆகியோரால் பொருள் கோடல் செய்ய முடியாது என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார சுட்டிக்காட்டினார். பாராளுமன்றத்தில் உரிய காலத்தில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துதல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு பிரேரணை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அரசியலமைப்பு குறித்த பொருள் கோடல் செய்வதற்கான அதிகாரம் உயர் நீதிமன்றத்துக்கே உள்ளது. ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள அமைச்சரவை பத்திரம் சட்டமாவதற்கு முன்னரே அவர் படுதோல்வி அடைவார் என்றும் அவர் கூறினார்.
பதவிக்காலம் தொடர்பில் உயர் நீதிமன்றம் வழங்கியுள்ள வியாக்கியானத்துக்கு அப்பாற்பட்டு செயற்பட ஜனாதிபதி மாளிகை சூழ்ச்சியில் ஈடுபட்டுள்ளது என்றும் மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறும் செயற்பாட்டுக்கு இடமளிக்க முடியாது என்றும் அவர் கூறினார். அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்தை எதற்காக தற்போது அவசரமாக மேற்கொள்ள வேண்டும்? ஜனாதிபதி எப்படியாவது இவ்வாறான ஒரு சட்ட மூலத்தை அவசர சட்ட மூலமாக உயர் நீதிமன்றத்துக்கு அனுப்புவார். உயர் நீதிமன்றம் அதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தெரிவிக்கும். இதுதான் இவர்களின் ஒரே நோக்கம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். வெலிக்கடை மற்றும் மேகசின் சிறைகளுக்கு விஜயம் செய்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் அங்குள்ள தமிழ் அரசியல் கைதிகளை நேரில் பார்வையிட்டு கலந்துரையாடியுள்ளார். வெலிக்கடை மற்றும் மேகசின் சிறைச்சாலையில் உள்ள 9 தமிழ் அரசியல் கைதிகளை நேரில் சந்தித்தேன். இந்த கைதிகளின் விடுதலை சம்பந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையும் அக்கறையுடன் முன்னெடுக்கப்படவில்லை என்ற கவலை அவர்களுக்கு அதிகமாக உள்ளது. எம்மை பொறுத்தவரையில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும். அதன் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஆனந்தவர்ணன் வழக்கினை முன்னெடுக்க முடியாத நிலைமையில் உள்ளார். அவர் வேண்டுமென்றே தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அவர் உள்ளிட்டவர்களின் விடுதலைக்காக அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் கஜேந்திரன் கேட்டுக்கொண்டார். ஹிருனிகாவின் பிணை கோரிக்கைக்கு ஆட்சேபனை. 3 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருனிகா பிரேமச்சந்திராவை பிணையில் விடுவிக்குமாறு சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கை தொடர்பில் சட்டமா அதிபர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் எழுத்து மூல தனது ஆட்சேபனையை சமர்ப்பித்துள்ளார். இந்த பிணை கோரிக்கை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா முன்னிலையில் நேற்று அழைக்கப்பட்ட போது அரசாங்க சட்டத்தரணியால் இந்த ஆட்சேபனைகள் முன்வைக்கப்பட்டன. அதன் பின்னர் ஹிருனிகா பிரேமச்சந்திராவின் பிணை கோரிக்கை மீதான விசாரணை எதிர்வரும் 15ஆம் தேதி நடைபெறும் என நீதிபதி உத்தரவிட்டார். 2015ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி தெமட்டகொடை பிரதேசத்தில் கடையொன்றில் பணிபுரிந்த அமில பிரியாங்க என்ற இளைஞன் கருப்பு நிற டிஃபெண்டர் வாகனத்தில் கடத்திச் சென்று தடுத்து வைத்து தாக்கியதாக முன்வைக்கப்பட்ட 18 குற்றச்சாட்டுகளில் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதால் ஹிருனிகா பிரேமச்சந்திராவுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தண்டனைக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்துள்ள நிலையில் மேன்முறையீடு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இறுதி தீர்மானம் எடுக்கும் வரை தன்னை பிணையில் விடுவிக்குமாறு கோரி அவர் இந்த பிணை கோரிக்கையை சமர்ப்பித்துள்ளார். நெடுந்தீவு பகுதியில் 3 படகுகளுடன் 13 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்திய மீனவர்களின் அத்துமீறிய செயற்பாடுகள் காரணமாக வடமாகாண மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றத்துக்காக 252 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களின் 35 படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள ரயில் ஊழியர்கள் சேவையிலிருந்து விலகிச் சென்றதாக கருதி தபால் மூலம் அவர்களுக்கு பிரத்யேக கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். பனாகுடையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட அவர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே இதனை குறிப்பிட்டார். பயங்கரவாத தொழிற்சங்கவாதிகளால் நாட்டின் பொதுச்சட்டம் சவாலுக்குட்படுத்தப்படுவதாக அவர் கூறியுள்ளார். நிறைவேற்று ஜனாதிபதியின் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு தேவையான நடவடிக்கைகளுக்கு சவால் விடுத்து இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் பந்துல குணவர்தன குறிப்பிட்டார். எனவே அவர்கள் நாட்டின் சட்டத்தை மதிக்கவில்லை என்பதை அடிப்படையில் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள ரயில் நிலைய அதிபர்கள் அனைவரும் சேவையிலிருந்து விலகிச் சென்றதாக கருதி ரயில்வே பொது முகாமையாளரினால் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். சுமார் 1000 பேருக்கு இவ்வாறு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கோரிக்கைகள் என்ற பெயரில் நாட்டு மக்களுக்கான சேவையை பலவந்தமாக பறிக்க முடியாதெனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி சட்டத்தரணி பாரிந்த ரணசிங்காவை சட்டமா அதிபராக நியமிப்பதற்கு அரசியலமைப்பு பேரவை ஏகமனதாக அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன தெரிவித்துள்ளார். சபாநாயகரின் தலைமையில் அரசியலமைப்பு பேரவை கூடிய போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய அரசியலமைப்பு பேரவையின் தீர்மானம் தொடர்பில் ஜனாதிபதிக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்படும் என சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி சட்டத்தரணி பரிந்த ரணசிங்கா அண்மையில் பதில் சட்டமா அதிபராக நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வாய்வின் 7ஆம் நாள் அகழ்வாய்வு பணிகளின் நிறைவில் 3 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கனகசபாபதி வாசுதேவா தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வாய்வின் 7ஆம் நாள் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு நீதிமன்றம், முல்லைத்தீவு சட்ட வைத்திய அதிகாரிகளின் கண்காணிப்பின் கீழ் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினரால் அகழ்வாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. தொடர்ச்சியாக இடம்பெறும் அகழ்வாய்வு பணிகளில் அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளிலிருந்து 3 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன. அகழ்வாய்வுகளின்படி இதற்கு முன்னர் இடம்பெற்ற 2ஆம் கட்ட பணிகளின் போது அந்த மனித புதைகுழியிலிருந்து 40 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள், இலக்கத்தகடுகள், துப்பாக்கி சன்னங்கள், உடைகள் உள்ளிட்ட பல தடயப் பொருட்களும் மீட்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று மீட்கப்பட்ட 3 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளுடன் மொத்தம் 43 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.